கவி ஸ்பெஷல் கிச்சனில் மைதா மாவு பால் பவுடர் வச்சு குலாப் ஜானை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் மைதா மாவு, 4 ஏலக்காய், 100 கிராம் பால் பவுடர், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். 100 கிராம் மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிங்க, மாவு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் பவுட்ரு 100 கிராம் கொட்டிக்கலாம். நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு, பால் பவுட்ரு, நெய் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கிறதுக்கு வரணும். அப்போ தான் நெய் வந்து எல்லா இடமும் பட்டுச்சுன்னு அர்த்தம் மாவில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கட்டியாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, தெளித்து தான் பிசையணும். மாவு நல்லா நம்ம சாப்பிட்டா பிசைஞ்சாச்சு. நல்லா மைதா மாவும் பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அழுத்தி பிசையணும் மாவை. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கை விடாம நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் மாவு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் மாவு. அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு சர்க்கரை ஜீரா செஞ்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டா சர்க்கரை ஜீரா செய்யறதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி 700 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது 200 மில்லி தண்ணி, மொத்தம் 700 மில்லி தண்ணி ஊற்றணும். சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை ஜீரா ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் போதும். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மாவு பிசைந்து மூடி போட்டு ஊற வச்சிருந்தோம். நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம எடுத்து நல்லா கொஞ்சம் பிசையலாம். பிசைந்துட்டு சின்ன சின்ன பாலாக பிடிக்கணும். சின்ன சின்ன பாலாக ஒரு 30 பால் 35 பால் வரும். நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த சைஸுக்கு எடுத்தால் போதும். இந்த சைஸுக்கு நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சுனா போதும். நம்ம எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ பொரிச்சு எடுத்தா ஜீராவில் போட்டால் நல்லா கொஞ்சம் பெருசாகிடும். இதேமாரி நம்ம எல்லா பாலையும் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவுலையும் சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு குலாப் ஜான் கூட. இப்போ இதை போயிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 40 பால் வந்தது. இப்போ போயிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏற்றோம். எண்ணெய் சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக தான் இருக்கணும். எண்ணெய் மிதமான சூடாயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கிறோம். பால்லாம் போட்டுக்கலாம். போட்டோன்னே கரண்டி போட்டு கிண்டாதீங்க. ஒரு 1 நிமிஷம் விட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் போயிட்டு உக்காராம, ஏன்னா
அடியில் போயிட்டு உக்காந்து அடி பிடிச்சிடும். நல்லா ப்ரௌன் கலர் மாறின பிறகு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷமா நம்ம வேக வச்சோம். நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் எடுத்துட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். ஜீரா வந்து சூடாக இருக்கணும். ஜீரா வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம எடுத்து ஜீராவில் உடனே போட்டுடணும். போட்டு ஒரு ஜீராவில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். குலாப் ஜாமுனு நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு. முந்திரி பருப்பு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். மேலே லைட்டாக போட்டுக்கலாம். சும்மா டிசைனுக்கு தான். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நம்ம பால் பவுல்லையும் மைதா மாவுலையும் நம்ம செஞ்சுருக்குறோம். சூப்பராக வந்துருக்கு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.